கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதவினா விடை மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வேதவினா விடை மரங்களைப் பற்றியது. கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. கேள்வி 1. இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆதாம் ஏவாளிடம் தேவனாகிய கர்த்தர் கூறினார். 1. நன்மை தீமை அறியத்தக்க மரம். 2. வாழ்வளிக்கும் மரம். 3. அத்தி மரம். 4. ஒலிவ மரம். உங்கள் நேரம் இதோ ஆரம்பம். 15 வினாடிகளில் பதில் கூறுங்கள். பதில். நன்மை தீமை அறியத்தக்க மரம். ஆதியாகமம் 2:16 முதல் 17 வரை. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். கேள்வி 2. ஆதாம் மற்றும் ஏவாள் தங்கள் உடைகளுக்கு என்ன வகை மர இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள்? 1. அத்தி மரம். 2. முந்திரி மரம். 3. வேப்ப மரம். 4. ஒலிவ மரம். உங்கள் நேரம் இதோ ஆரம்பம். 15 வினாடிகளில் பதில் கூறுங்கள். பதில். அத்தி மரம். ஆதியாகமம் 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளைத் தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். கேள்வி 3. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனைக் கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற எந்த செடிகளுக்குள்ளே நின்றார்? 1. ரோஜா செடி. 2. தாமரை செடி. 3. வேப்ப மரம். 4. மிருதுச் செடி. உங்கள் நேரம் இதோ ஆரம்பம். 15 வினாடிகளில் பதில் கூறுங்கள். பதில். மிருதுச் செடி. சகரியா 1:8. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனைக் கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருதுச் செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்குப் பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. கேள்வி 4. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான எந்த மரத்தைப் போலிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னான்? 1. அத்தி மரம். 2. முந்திரி மரம். 3. வேப்ப மரம். 4. ஒலிவ மரம். உங்கள் நேரம் இதோ ஆரம்பம். 15 வினாடிகளில் பதில் கூறுங்கள். பதில். ஒலிவ மரம். சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தைப் போலிருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். கேள்வி 5. எந்த செடியின் அழகை இயேசு சாலமோன் அரசனுடன் ஒப்பிட்டார்? 1. காட்டு புஷ்பங்கள். 2. தாமரை செடி. 3. வேப்ப மரம். 4. மிருதுச் செடி. உங்கள் நேரம் இதோ ஆரம்பம். 15 வினாடிகளில் பதில் கூறுங்கள்.
பதில் காட்டு புஷ்பங்கள். லூக்கா 12 வசனம் 27. காட்டுப் புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்துப் பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். மேலும் பல பைபிள் வினாடி வினா கேள்விகளுக்காக காத்திருங்கள். Thanks for watching. Have a blessed day.